அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அளவற்ற அருளாளன், நிகரிலா அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் சிறப்பு தீனொலி நிகழ்ச்சி இப்போது துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காக காத்திருக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே ஹஜ்ரத் அவர்கள் சிறப்பிற்குரிய பரிசுக்குரிய நேயர்களை தேர்வு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். புனித பயண மாத இதழின் ஆசிரியர், சுன்னத்துல் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவர், ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர், கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஷேக் அப்துல்லா அலிம் ஜமாலி ஹஜ்ரத் அவர்களையும் உங்களின் சார்பிலே மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது தாங்கள் எந்த நேயரை பரிசுக்குரிய நேயராக தேர்வு செய்றீங்க? செவ்வாய் அன்று காயலை சார்ந்த காயல்பட்டினம் முத்து மஹதூம் ஃபாத்திமா அவர்கள் ஒரு அழகான கேள்வி கேட்டாங்க. எப்படின்னு கேட்டாக்கா, முன்னாலேலாம் அந்த பல் கட்டுறது அப்படிங்கிறது தேவைப்பட்ட கட்டி வச்சுக்கலாம், மாட்டிக்கலாங்கிறது. இன்னைக்கு மருத்துவத்தின வளர்ச்சியில பல்லையே பொருத்தி விடுகிறார்கள், கலட்ட முடியாது. இப்போ அவங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இப்போ கடமையான குளியலை குளிக்கின்ற போது கழட்டி எடுக்கிற வாய்ப்பு உள்ளதா இருந்தா கழட்டி வச்சுட்டு குளிச்சிருவாங்க. இப்ப பல்லையே பதித்து வச்சிடறாங்களே, இப்போ குளிப்பு கடமையா இருக்கும்போது குளித்தால் இந்த குளிப்பு நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஒரு நல்ல ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. அவர்களே பரிசுக்கு நேரம் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த சகோதரி அவர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க, அதற்கு ஹஜ்ரத் அவர்கள் எப்படி விளக்கம் தந்திருக்கிறார்கள், இப்போது நீங்கள் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். காயல்பட்டணத்துல இருந்து பேசுறோம். பேர் சொல்லுங்கம்மா. முத்துமௌதும் ஃபாத்திமா. கேளுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? எங்களுக்கு இப்போ பல் கட்டுறாங்க, செயற்கை பல் கட்டுறாங்க. அது எடுக்கிறதா இருந்தனா எடுத்து நம்ம செயற்கையான பல் எடுக்கிறதா இருந்தனா பிரச்சனை இல்லை. இப்ப எடுக்க முடியாத பல்ல செராமிக்ல அந்த மாதிரி கட்டுறாங்க. அது கடுமையான குளிப்புக்கு கூடுமா கூடாதாங்கிறது எங்களோட டவுட். ஓகே ஓகேம்மா, விளக்கம் தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். உங்களுடைய கேள்வி, இந்த பல் கட்டுறாங்கல்ல, இதுல கழட்டி எடுக்கிறது அந்த ஒரு வகையாக உண்டு. அதுதான் ஆரம்பத்துல நிறைய இருந்தது. இப்பொழுது மருத்துவத்தின முன்னேற்ற முறையில கழட்டே தேவையில்லை. ஓரளவுக்கு நல்ல ஒரு பக்குவமான இது இருந்தா, ஈறுகள்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதிலே பதித்து விடுகிறார்கள். இப்படி பதிக்கிறங்கிறது வந்திருக்குது. இப்போ கலட்டுகிற பல்லா இருந்தா பிரச்சனை இல்லை, நான் குளிக்கும் பொழுது அதை கழட்டி வச்சுட்டு குளிப்போம், பிரச்சனை இல்லை. ஆனா அதிலேயே பல்லை பதித்து வைத்து விட்டால் கழட்ட முடியாது. இப்போ கடமையான குளியல் இருக்கிறதே, அது தண்ணீர் சேருவதை தடுக்குமே. இப்போ அந்த குளியல் நிறைவேறுமா என்பதுதான் உங்களுடைய கேள்வி. தாராளமாக நிறைவேறும். ஏன்னு கேட்டா, பல் என்பது வாயின் உள்பகுதியில் இருக்கிறது. உங்கள் வாயை கழுவ வேண்டியது அப்படிங்கிறது கடமை இல்லை. உடலின் வெளிப்பகுதி தான் கழுவ வேண்டும் குளியலுக்கு. தலையிலிருந்து கால் வரைக்கும் வெளிப்பகுதி தான் ஒரு இடம் கூட விடாமல் நாம் முழுமையாக தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும். அதுல ஏதாவது ஒரு சின்ன இடம் விட்டுட்டா கூட குளிப்பு நிறைவேறாம போயிடும். ஏதாவது ஒரு பொருள் இருந்து அதை தடுத்து விட்டால், சில நெயில் பாலிஷ் போடுறாங்க, அல்லது வேற ஒரு இங்கு இருந்தா பிரச்சனை இல்லை, அது பைண்ட் இப்படியெல்லாம் இருந்து அந்த தண்ணீர் உள்ள சேராம இருந்தா, பைண்டே இருக்குது தண்ணீர் சேர்ந்துலாம் பிரச்சனை இல்லை. தண்ணீர் உடலிலே சேருவதை தடுப்பதாக இருந்தால் அந்த குளிப்பு நிறைவேறாது அப்படிங்கிற நம்ம தெரிந்ததுதான். அதன் அடிப்படையில் தான் நீங்க கேட்குறீங்க. இப்ப பல்லு கட்டிட்டா இது அந்த இடத்துல தண்ணி பட வேண்டிய இடத்துல அது மறைச்சுக்கிட்டு தானே நிற்கும். அப்ப தண்ணி உள்ள போகாதுல, கூடுமா இருந்தா உங்க கேள்வி கரெக்டு. ஆனா இது வாயின் உள்பகுதியில தானே இருக்கிறது. வாயு ஒருவர் நினைக்கவே இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, மேல தண்ணி ஊற்றி குளிச்சுட்டாரு, குளிப்பு நிறைவேறும். ஆனா வாயு கொப்பளிப்பதுங்கிறது ஒரு சுண்ணத்து. அதை செஞ்சாக்க ஏற்றமானது. பொதுவாக குளிப்பதற்கு முன்னால, இந்த கடமையான குளியலை குளிப்பதற்கு முன்னால ஒது செய்து கொள்ள வேண்டும். எப்படி நம்ம தொழுகைக்கு ஒது செய்யறோமோ அந்த மாதிரி ஒது செய்வது அது ஒரு சுண்ணத்து. அதுபோல வாய் கொப்பளித்தல் என்பதும் சுண்ணத்து. நம்ம குளிப்புக்கு முன்னால அந்த சுண்ணத்து நம்ம நிறைவேறும் பிரச்சனையே கிடையாது.
அதனால அந்த வாயை கழுக வேண்டும் அப்படின்னு கடமையாக இருந்தால்தான் இப்போ உங்களுடைய கேள்வியின் பிரகாரம் கூடாதுன்னு வரும். ஆனால் வாயின் உள்பகுதியை கழுவ வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால அதை கழுகாவிட்டாலும் கூட குளிப்பு நிறைவேறுங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பல் சம்பந்தமாக கேட்டதுனால இன்னொன்னையும் சொல்லிடலாம். இப்போ சில பேர் இந்த முடிகளில் இந்த டோப்பா முடின்னு சொல்லுவாங்க, முடியை இப்படி மாட்டிக்கிடுவாங்க, அப்புறம் தேவைப்பட அப்படி எடுத்து வச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, குளிக்கும் போது பிரச்சனை இல்லை. ஆனால் டோப்பா முடியை மாட்டுவதுங்கிறது கூடாதுங்க மார்க்கத்தில். ஆனால் பல்லு கட்டுவதுங்கிறது கூடும், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சரி, ஒரு கால் மார்க்கத்திலே கூடாது, சில பேர் செய்யத்தானே செய்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி கலட்டு வைக்கிறதா இருந்தால் இவங்க குளியலுக்கு எந்த இடையூறும் வராது. ஆனால் இன்னைக்கு அந்த முடியை கூட அந்த தன்னுடைய மருத்துவத்தினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் பதித்து விடுகிறார்கள். அது கரெக்டாக தேவையில்லை, எப்போதும் அந்த முடி இருந்துகிட்டே இருக்கும், வளரும் செய்யாது, ஏன்னா இவங்க பொறுத்துறை தானே. ஆனா அந்த மாதிரி செய்து விட்டால் குளிப்பு நிறைவேறாது. காரணம், இவங்க முடியை பொறுத்து வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல எல்லாம் தண்ணீர் படாமல் போய்விடும். அதனால கூடாது. ஏன்னா அந்த இடங்கள் எல்லாம் தண்ணீர் சேர்வதை தடுத்து விடும். தலைப்பகுதி தண்ணீர் சேர வேண்டிய பகுதி, தண்ணீரால் கழுவப்பட வேண்டிய பகுதி தலைப்பகுதி. இப்ப இவங்க அந்த முடியை அதுல எல்லாம் பதித்து வைத்து விட்டதுனால அந்த இடங்களை தடுக்கப்பட்டுதான் குளிப்பு நிறைவேறாது. அது மட்டும் இல்லை, இவங்க இப்போ உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போறாங்க, அப்போ இவங்களுடைய முடியை எடுக்கணும். ஒன்றும் முடி முளைச்சிருந்தா முடி எடுக்கணும், முடியே இல்லைண்டாக்கா நம்ம அந்த வழுக்கத்தில் இருந்தால் கூட கத்தியை வச்சு எடுத்தாகணும், ஏதோ ஒன்று செய்யணும். அது மொட்டையும் எடுக்கலாம், கொஞ்சம் முடியும் எடுக்கலாம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் அந்த வாய்ப்பை கிடையாது, மொட்டையும் எடுக்க முடியாது, ஏன்னா அந்த முடியை பதிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, அந்த முடியில கொஞ்சமா எடுக்கலாமா முடியும், இவங்களுடைய முடியே கிடையாது, அது இவங்களாக செயற்கை அளவா பயிற்சி வைத்திருக்கிறார்கள், இவங்களுடைய தலையில முடித்த முடியலவ. அப்ப அப்படின்னு வரும்பொழுது உம்ரா ஹஜ்ஜெல்லாம் நிறைவேற்ற முடியாம போயிடும். அதனால இந்த முடியை பதித்து வைக்கிறது அப்படிங்கிறது மார்க்கத்துல கூடாத ஒண்ணு. அது அப்படியே பதித்து வைக்காம டோப்பா முடி மாதிரி போடுறாங்கல்ல, அதுவும் கூடாது. ஏன்னா நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒட்டு முடி போடுகின்ற பெண்களையும், பெண்கள் தான் அதுக்காக அதிகமா செய்வாங்க, அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சட்டம் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ ஒட்டு முடி வைத்து விடும் பெண்களையும் ஒட்டு முடி வைத்து கொள்ளும் பெண்களையும் அல்லாஹ் செவிப்பானாக என்று நம்ம ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அதனால எந்த முடியும் கூடாது. அதுல குறிப்பா அந்த பதித்தல்ங்கிறது அறவே கூட குளிப்பன நிறைவேறாம போயிடும், அதனாலதான். ஆனா பள்ளிங்கிறது வாயின் உள்பகுதியில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, தாராளமாக பதிக்கலாம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ். இந்த சகோதரிக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கிறோம். அடுத்து தாங்கள் எந்த நேயரை பரிசுக்குரிய நேயராக தேர்வு செய்றீங்க? 23ஆம் தேதி புதன்கிழமை ரத்தினபுரியை சார்ந்த ஹைதர் அலி அவங்க ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதாவது பால் கொடுக்கிற அந்த தாய்மார்கள் எவ்வளவு காலங்கள் பால் கொடுக்க வேண்டும், அப்படி முறைப்படியான அந்த காலத்துல கொடுக்காம குறைத்து விட கால அளவை குறைத்து விடுகிறார்கள். சில மாதங்கள் மட்டும் கொடுத்துட்டு நிப்பாட்டிட்டாக்கா இவங்க குற்றவாளியா, எல்லாத்தையும் பதில் சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. இன்றைக்கெல்லாம் தாய்மார்களுக்கெல்லாம் தேவைப்பட்ட கேள்வி இது. அதற்காக அவர்களே பரிசுக்கு நேரமா தேர்ந்தெடுக்கலாம். அந்த சகோதரர் அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கிறார்கள், அதற்கு ஹஜ்ரத் அவர்கள் எப்படி விளக்கம் தந்திருக்கிறார்கள், இப்போது நீங்கள் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எங்க இருந்து பேசுறீங்க? ரத்னாபுரியிலிருந்து ஹைதர் அலி பேசுறேன். கேளுங்க, கேள்வி என்ன? பால் கொடுக்கும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு வித்தியாசமா கொடுத்து விடுறாங்க. எப்படின்னா ஒரு குழந்தை 1 வருஷம் சாப்பிடுது, மறு குழந்தை 2 வருஷம் கொடுத்துறாங்க, இல்ல 1.5 மாசம் 6 மாசம் வித்தியாசப்படுகிறது. அதை பத்தி மறுமை நல்ல கேள்வி கணக்கு எப்படி? சில தாய்மார்களுக்கு இடையிலே தாய்ப்பாடு இல்லாமல் போய்விடுகிறது. இது வித்தியாசப்பட்டு கொடுக்கலாமா, இல்ல ஒரே கணக்கை தான் கொடுக்கணுமா? ஓகே ஓகே, விளக்கம் தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறாங்க. இதுல பல வகையா கொடுக்கறாங்க. 2 வருடம் கொடுக்கறாங்க, 1 வருடம் கொடுக்கறாங்க, 6 மாதம் கொடுக்கறாங்க. அதே போல ஒரு தாயே ஒரு குழந்தைக்கு ஒரு கால அளவிலும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு கால அளவிலும் அப்படியும் கொடுக்கறாங்க. அதான் 1 வருடம் ஒரு குழந்தைக்குன்னு சொன்னா 1.5 வருடம் இன்னொரு குழந்தைக்கு, இன்னும் சில பேர் 6 மாதங்கள் இப்படி கொடுக்கறதுனால, அதாவது குறைவாக நிரப்பமாக கொடுத்தா பிரச்சனை இல்லை, குறைவாக கொடுக்கறதுனால நாளை மறுமையில குற்றவாளிகளாக இவர்கள் கருதப்பட்டு விசாரிக்கப்படுவார்களா என்பதுதான் உங்களுடைய கேள்வியாகும். நம்முடைய மார்க்கம்
ஒரு தாய் தனது குழந்தைக்கு தாய்ப்பாலை எவ்வளவு காலங்கள் வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுகிறது. குர்ஆன்ல இறைவன் வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு 2 வருடங்கள் நிரப்பமாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத யுத்திம்மர் அல்லாஹ் என்று அதுக்கு அடுத்து சொல்றான். அதுக்காக 2 வருஷம் கொடுக்கணும் பரிபூர்ணமாக. ஆனா 2 வருடம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அப்படி கொடுக்கட்டும். அதுக்காக வேண்டி 2 வருஷம் கட்டாயம் கொடுத்தா ஆகணுங்கிறது இல்லை. உங்க கொடுக்க நினைச்சா அது வரையும் கொடுக்கலாம். அதுக்கு மேல கொடுக்க கூடாங்க. 2 வருஷத்துக்கு மேல கொடுத்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா 2 வருடத்துக்கு பிறகு குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சா அந்த குழந்தைகள் அதற்கு பிறகு அந்த பால் குடித்தல் அப்படிங்கிற செயலை விட்டு விடாமல் இருக்கும். வயது ஆனாலும் கூட தாயிடமிருந்து பால் குடிக்க வேண்டும் என்கின்ற அந்த மனப்பான்மை அந்த குழந்தையோட உள்ளத்துல பதிந்து விடும். அதனாலதான் அந்த 2 வருஷத்திலே நிறுத்திடணும் அப்படிங்கிறது. இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கூட சொல்றாங்கல்ல, உள்ளத்தை பக்குவப்படுத்திக்கொள் என்று சொல்லும் பொழுது இதை தான் கொண்டு வர்றாங்க. எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்கு உரிய பருவத்திலேயே அந்த பால் குடியை நிறுத்திவிட வேண்டும். அப்பொழுது குழந்தை மறந்துடும். அப்படி இல்லாம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா கடைசியில் அந்த குழந்தைக்கு இது மறக்காம போயிரும். இந்த பால் குடிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு கூட இது உதாரணத்துக்கு கொண்டு வர்றாங்க. இப்ப நம்ம மார்க்கம் கூட 2 வருடங்கள் வரைக்கும் கொடுக்கலாம் என்று சொல்லுகிறது. அதுக்கு மேல வேணாங்கிற இல்லை தெரிஞ்சுக்கிருச்சு. அவ்வளவு காமிலேனி 2 வருடங்கள் பூரணமாக. அது கடமையான கடமை இல்லை. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் இப்படி செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது தேவைப்பட்டால் 1 வருடத்துக்குள்ள நிறுத்திக் கொள்ளலாம், 1.25 வருடத்துக்குள்ள நிறுத்திக் கொள்ளலாம். அது அவங்களோட விருப்பமாகும். அதே நேரத்தில் நீங்க சொன்னீங்கல்ல சில மாதங்களே நிறுத்திடுறாங்க, 6 மாதங்கள் நிறுத்திடுறாங்க. இதுல வித்தியாசம் இருக்கு. சில பேருக்கு பாலே இருக்காது, தாய்ப்பால் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் நிறுத்தி தான் ஆகணும். இல்லை இல்ல அப்ப அதுக்கு வேறு வகையான உணவுப் பொருட்கள் பால் வகையெல்லாம் வந்திருக்குது, அதை அவங்க கொடுத்து கொள்ள வேண்டியதுதான். ஆனா தாய்ப்பால் இருக்கிறது, சில மாதங்கள் 1 வருடம் கூட ஆகல, சில பேர் நிறுத்திடுறாங்க. காரணம் தங்களுடைய அழகுக்கு அது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால அப்படி செய்யறாங்க. இது மிகப்பெரிய குற்றமாகும். இப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமையில நிச்சயமாக விசாரிக்கப்படுவார்கள். 20 நாள் தண்டனை கொடுப்பான். காரணம் என்ன? ஒவ்வொரு ஆளுக்கும் ஆற்ற வேண்டிய கொடுக்க வேண்டிய ஹக்கு என்று இருக்கிறது அல்லவா. இப்ப இறைவன் எதுக்கு தாய்ப்பாலை இந்த தாய்க்கு கொடுக்கறான்? குழந்தைக்கு வழங்க வேண்டும் என்பதால் தானே. அப்படி அல்லாஹ் கொடுத்தும் கூட அந்த குழந்தைக்கு சேர வேண்டிய அந்த ஹக்கு போய் சேரல பாருங்க, இந்த பெண்மணி கொடுக்கல பாருங்க. அதற்கு அல்லாஹ் மறுமையில பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்ப தாய்ப்பால் இல்லை என்றால் அந்த பெண்கள் விஷயத்தில் வேற. எதுவுமே முடிந்தால்தான் சட்டமாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, ஒரு ஆத்மாவுக்கு எது முடியுமோ அதுதான் சட்டமாகும். முடியாத ஒன்றை அல்லாஹு தஆலா கடமையாக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். தாய்ப்பாடு இல்லைங்கிற போது கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று இறைவன் எப்படி சட்டம் போடுவான்? அது வேறு விஷயம். இது சில பேருக்கு தான் அப்படி ஆகும். ஆனா பெரும்பாலானவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தாய்ப்பால் இருக்கும். இவர்கள் எல்லாம் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுக்கல என்று வருகின்ற போது இப்ப ஏன் கொடுக்காம இருக்கிறாங்க? அதெல்லாம் தங்களுடைய இளமைக்கு அழகுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறதுனால தானே. நோக்கம் தவறாய் போய் விடுகிறது. இந்த குழந்தைக்கு சேர வேண்டிய கொடுக்காம போயிடுறாங்க. அல்லாஹ் நாளை மறுமையில நிச்சயமா கேட்பான். இன்னொன்னு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகத்தான் அல்லாஹ் தஆலா தாய்ப்பாலை கொடுத்திருக்கிறான். அந்த குழந்தைக்கு இந்த தாய்ப்பால் இல்லாம வேறு வகையான உணவு வகைகளை கொடுத்து வளர்க்கலாம். ஆனால் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறதெல்லாம் அதிகமா இருக்காதுங்க. தாய்ப்பாலை கொடுத்து வளர்த்தாதான் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது இருக்கும். நிறைய நோய்களிலிருந்து அட்டாக் பண்ணலிருந்து தடுக்கிற ஆற்றல் இந்த தாய்ப்பாலுக்கு இருக்கிறது. குழந்தையினுடைய பார்வை, அதே போலதான் பார்வை புலன், அதே போல செவி புலன், பேச்சின் திறன், இதனுடைய உடலுடைய வளர்ச்சி, இது எல்லாமே அந்த தாய்ப்பாலின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இதை நிப்பாட்டிட்டா குழந்தைக்கு தானே பாதிப்பு. அந்த குழந்தை வளர்ந்தாலும் கூட பாதிப்பு இருக்கிறது அல்லவா. அதனால நீங்க கேட்ட அடிப்படையில 2 வருடங்கள் கொடுக்கட்டும், அதற்கு மேல வேண்டாம். 2 வருடங்கிறது கடமை இல்லை, விரும்பினால் செய்யலாம். ஆனாலும் கூட நீங்க சொன்ன 1 வருடத்துக்குள்ளாக சில மாதங்கள் எல்லாம் அப்படியே குறைக்க கூடாது. அதனால் குழந்தையின் வளர்ச்சி பாதிக்கப்படும். இல்லை, தாய்ப்பால் இல்லை என்கின்ற போது பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தும் கூட கொடுக்காமல் இருந்தால், இந்த 2 வருடத்துக்குள்ளாக கொடுக்காமல் இருந்தால் இத்தகைய தாய்மார்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும்ங்கிறத நாம் புரிந்து கொள்வோம். மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ். அந்த சகோதரர் அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கிறார்கள், அதற்கு ஹஜ்ரத் அவர்கள் எப்படி விளக்கம் தந்திருக்கிறார்கள், இப்போது நீங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்க இருந்து பேசுறீங்க?
அபுதாபில இருந்து பெயர் சொல்லுங்க. இஸ்மாயில் பேசுறேன். கேளுங்க, கேள்வி என்ன? பள்ளிவாசல்ல போய் தொழுதாக்கா 27 மடங்கு நன்மை அதிகம்னு சொல்றாங்க. அதே போல பள்ளிவாசல்ல போய் தொழுதாக்கா அதுக்குள்ள இமாம் ஜமாத்து முடிஞ்சிடுது. முடிஞ்ச பிறகு நம்ம தனியா தொழுறோமே, அதுக்கு 27 மடங்கு ஜாஸ்தி நன்மை நமக்கு கிடைக்குங்களா? கொஞ்சம் நல்ல கேள்வி, விளக்கம் தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். பள்ளியிலே தொழுதால் 27 மடங்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கிறது. இது ஜமாத்தாக தொழுதால் மட்டுமா, அல்லது ஜமாத்து முடிந்த பிறகு நம்ம பள்ளியில போய் தனியா தொழுகிறோம் அப்போதும் கிடைக்குமா என்பதுதான் உங்களுடைய கேள்வி. இந்த 27 மடங்கு அப்படிங்கிறது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அது பள்ளியிலே தொழுவதற்கு என்றல்ல, ஜமாத்துடன் தொழுவதற்கு தான். ஜமாத்தாக ஒருவர் தொழுதார், தனித்து தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதே போல 27 மடங்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஜமாத்தா தொழுவது பள்ளியில தொழுதாலும் அந்த 27 மடங்கு நன்மை அதிகம் கிடைக்கும். நம்ம வீட்டிலே ஜமாத்தா தொழுதாலும் 27 மடங்கு நன்மை அதிகம் கிடைக்கும். அதே போல நம்ம கடையில தொழுகிறோம், வேற மைதானத்துல தொழுகிறோம், எங்க தொழுதாலும் சரி, ஒரு ஃபேக்டரியில தொழுவோம், கம்பெனில தொழுகிறோம், ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க, எங்க தொழுதாலும் சரிதான். ஜமாத்தாக தொழுதோமா 27 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். பள்ளியில தொழுதாதான் அப்படிங்கறதல்ல, இது ஜமாத்துக்காக நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். அதே நேரத்துல சாதாரணமா தொழுவோம்னு வைங்களேன், இதுல நம்ம வீட்டிலே தொழுவதற்கும் பள்ளியிலே தொழுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இந்த பள்ளிக்காக வேண்டி சொல்லும் பொழுது, ஒருவர் பள்ளிக்கு புறப்பட்டு வர்றார் வீட்டிலே இருந்து, ஒவ்வொரு அடிக்கும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, அதே போல ஒரு படித்தரம் கூட்டப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. இது பள்ளிக்கு வர்றதுனாலதான் நன்மை அப்படி கிடைக்குது. அப்போ நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருவர் பள்ளியில இருக்கின்ற வரைக்கும் மலக்குமார்கள் அவருக்காக துஆ செய்யறாங்க. அல்லாஹு மக்ஃபிர்லஹு வர்ஹம்ஹு, இறைவனை இவரை நீ மன்னிப்பாயாக, இவருக்கு நீ அருள்மழை பொழிவாயாக என்று மலக்குமார்கள் துஆ செய்யறாங்க. இந்த ஹதீஸ் எல்லாம் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப இதுவெல்லாம் ஒரு பள்ளிக்கு வந்தால் கிடைக்கும். ஆனா 27 மடங்கு நன்மைங்கிறது அல்ல, இத்தகைய சிறப்புகளை பெறுகிறார் பள்ளிக்கு வருகின்ற போது. சரி, அது அல்லாம வீட்டிலே தொழுவதை விட பள்ளியிலே தொழுதால் சிறந்ததுங்கிறது இன்னொன்னு சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அல்ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது இந்த பள்ளிவாசல் நீங்க தொழுவதுதான் ரொம்ப ஹக்கானது, ரொம்ப ஏற்றமானது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதன் அடிப்படையில நம்ம வீட்டிலே தொழுவதை விட கம்பெனில தொழுவதை விட பள்ளிக்கு வந்து தொழுதா அது நன்மை கிடைக்கும். தனியா தொழுதா கூட அதுக்கு சிறப்பு இருக்கிறது. ஆனா 27 மடங்குங்கிறது பள்ளிக்காக சொல்லப்பட்டதல்ல, ஜமாத்துக்காக. அந்த ஜமாத்தோடு நாம் தொழுதால் அது பள்ளியிலோ வேறு எந்த இடத்துல தொழுதாலும் 27 மடங்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இந்த சகோதரிக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ். அந்த சகோதரி அவர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க, அதற்கு ஹஜ்ரத் அவர்கள் எப்படி விளக்கம் தந்திருக்கிறார்கள் இப்போது நீங்கள் பார்க்கலாம். இங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் சவுதியில இருந்து பேசுறேங்க. பேர் என்னம்மா? என் பேரு ரெஜினாங்க. கேளுங்க, கேள்வி என்ன? அந்நியரோடு போயிட்டு உம்ரா செய்யறது தப்பாங்களா இல்ல? ஓகே, இதான உங்க கேள்வி. விளக்கம் தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். அந்நியரோடு ஒரு பெண்மணி அந்நியரோடு மக்கா சென்று அங்க உம்ராவை நிறைவேற்றாங்க, இது மார்க்கத்துல கூடுமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. இது மார்க்கத்துல செய்யக்கூடாத காரியம் இது. ஆனா அந்த மாதிரி செஞ்சா உம்ரா கூடுமா கூடாதா என்றால் உம்ரா கூடிரும். ஆனா இவங்க அந்நியரோடு பயணம் செஞ்சாங்க பாருங்க, அது ஹராம், மார்க்கத்துல தடுக்கப்பட்டது. அப்படி ஒரு குற்றமும் செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு பெண்மணி பயணம் செய்வதாக இருந்தா, பக்கத்துல பயணம் செய்வதா பிரச்சனை இல்லை, அவங்க தனியா போயிட்டு வரலாம். ஆனா கொஞ்சம் தொலைவுல பயணம் செய்வதாக இருந்தா அது மஹரம் துணையோடு தான் போடணும். ஒண்ணு கணவருடைய துணை அல்லது மஹரமான ஆண்களுடைய துணை. மஹரம்னு வரும் பொழுது அந்த பெண்ணுடைய தந்தை அல்லது அந்த பெண்ணுடைய மகனார் அல்லது அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் அல்லது அந்த பெண்ணுடைய பெரிய வாப்பா சின்ன வாப்பா அல்லது அந்த பெண்ணுடைய தாய் மாமா, இவங்க தான் மஹரமான ஆட்கள். இவர்கள் யாராவது ஒருடைய துணையோடு தான் செல்ல வேண்டும். இது இந்த உம்ராவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செய்கின்ற பயணம் மட்டுமல்ல, எந்த பயணமா இருந்தாலும் சரிதான். ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, ஒரு தொலைதூர பயணம், ஹஜ்ஜோ உம்ராவோ அல்ல, வேற ஒரு காரணம், அப்போ கூட பெண்மணி தனித்து போக கூடாது அப்படிங்கறத நம்முடைய மார்க்க சட்டமாகும். அதே நேரத்துல
இவங்க வந்து போறாங்க. இப்ப இன்னைக்கு சில நடைமுறைகள்ல சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, ஒரு பெண்மணி போகணும்னு நினைக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து சவுதி கவர்மெண்ட் இதுல கரெக்டா இருக்குது. ஒரு பெண்ணு வந்தா மஹரம் துணையோட தான் வரணும் அப்படிங்கறதான், அப்பதான் விசாவே கொடுப்பாங்க. வெறும் பெண்ணுக்கு தனியாக விசா கொடுக்கறது இல்லை. அது சரியான ஒரு சட்டத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதற்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதுனால சில பேர் என்ன செஞ்சுறாங்க, டிராவல்ஸுக்காரவங்க எல்லாம் ஒரு பெண்மணி வரான்னு வச்சுக்கோங்களேன், சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை மஹரம் என்று போட்டுக்கொண்டு அழைத்து போகிறார்கள். இது பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது, நாளைக்கு மஹரம் இந்த அந்நியானதை உங்க மகரம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பெண் அங்க இருக்கும் பொழுது அந்த அந்நியானம் தான் மஹரமோடு இந்த பெண்ணோட இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் இவங்க கூட்டமா போறாங்க, வந்துடுறாங்க, பிரச்சனை இல்லாமலும் இருக்கிறது. ஆனால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சரி, மார்க்க பிரகாரம் மஹரம் இல்லாத ஒரு நபரை இவர் மஹரமானவன் எப்படி சொல்லலாம்? அது எவ்வளவு பெரிய தப்பு, பொய். அதனால நீ நடைமுறை சொல்ல அப்படி செஞ்சுட்டாங்க. டிராவல்ஸுக்காரவங்க எல்லாம் பெண்களை கூட்டி போறதுக்காண்டி சம்பந்தமே இல்லாத அந்நிய ஆண்களை அந்த பெண்ணுக்கு அண்ணன் என்றோ அந்த பெண்ணுக்கு பெரிய படம் இந்த மாதிரி போட்டு அழைத்து போகிறார்கள். இதுவும் குற்றமாகும். சரி, குற்றம். இந்த மாதிரி அழைச்சு போறாங்க, அந்த பெண்ணும் உம்ரா செய்யறாங்க. இந்த உம்ரா கூடுமா என்றால் கூடுமானதுதான். ஆனா ஒரு ஹராம செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு இபாதத்தையும் செய்யறாங்க என்றுதான் அவங்க கருதி கொள்ள வேண்டும். சரி, இவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, மஹரமான துணை இல்லை, இப்ப என்ன செய்வது? போகாமல் தான் இருக்கணும். அப்ப வணக்கம் செய்ய முடியலையே, வணக்கம் செய்யறதே நன்மையை பெறுவதற்கு தானே. இவங்க மஹரமான துணை இல்லைங்கிறதுனாலதான் போகாம இருக்கிறாங்க. இவங்க சென்று உம்ரா செஞ்சா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதை விட பல மடங்கு நன்மை எல்லாம் கொடுத்துருவான். ஏன் போகாம இருக்கிறாங்க? நம்ம மார்க்கம் மஹரம் துணையோட தான் போக சொல்லுது. மஹரம் துணை இல்ல நான் போக மாட்டேன். அப்ப மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க பாருங்க. இவங்க உம்ரா செஞ்சா ஒரு நன்மை கிடைக்கும், அதை விட பல மடங்கு அல்லாஹ் கொடுப்பான் இவ்வளவு மார்க்கத்தை பேணுகின்ற இந்த பெண்மணிக்காக. அதனால ஒரு காரியத்தை செய்வதற்காக மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை உடைத்து கொண்டு செல்லக்கூடாது. மார்க்கம் என்ன சட்டம் சொல்லுதோ அதன் வழி நின்று தான் வணக்கம் செய்யணும். அது அந்நியர்களோடு சென்று, ஒரு பெண்மணி அந்நியர்களோடு சென்று உம்ராவை நிறைவேற்றுவதற்கு அவர் துணியக்கூடாது, அது பாவமாகும் அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்வோம். அன்பார்ந்த நேயர்களே, தாங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று கருதுகிறோம். கேட்டதன்படி நாம் அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நமக்கு தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த சிறப்பு தீனுல் நிகழ்ச்சியத்தோடு நிறைவேறுகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நிகழ்விலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.